திமுக அமைச்சரவையில ரொம்ப முக்கியமான அமைச்சர்கள்ல ஒருவரா இருக்கக்கூடிய பெரியசாமி வீட்டிலையும் அவருக்கு சொந்தமான இடங்கள்லையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலையில முதல் சோதனை நடத்தி வருவதுதான் தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்னாள் அமைச்சர்கள் பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் வீடுகள்ல சோதனை நடத்தினாங்க. அதே மாதிரி தற்போதைய அமைச்சர்களா இருக்கக்கூடிய என் நேரு மற்றும் துரைமுருகன் ஆகியோர் வீடுகள்லையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை பண்ணாங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி வீடுகள்ல சோதனை நடத்துற போது அவங்க கிட்ட இருந்து ஆவணங்களை கைப்பற்றுறதோட அவங்களையும் கைது செய்தாங்க. இது தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பரபரப்பு எடுத்துச்சு. இதே போல மேலும் சில அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமியோட சில கோரிக்கைகளின் அடிப்படையில தற்போதைய திமுக அமைச்சர்கள் மீதான நடவடிக்கை தொடர்ச்சியா எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியா பேசப்பட்டு விட்டு வந்ததுதான். அந்த அடிப்படையில தான் தொடர்ச்சியா அமலாக்கத்துறை அதிகாரிகள் எப்போ வேணாலும் திமுக முக்கிய அமைச்சர்கள் குறிப்பா ஸ்டாலின் வீட்டுல கூட இல்ல அவரோட மகன் உதயநிதி ஸ்டாலின் வீட்டுல கூட சோதனை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசப்பட்டுச்சு. ஆனா நேரடியா அவங்கள போயிட்டு இது பண்ண மாட்டாங்க. அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களை முதல்ல குறி வச்சு அவங்ககிட்ட சோதனை நடத்திட்டு அதுக்கு கடைசியா அந்த என்னென்ன ஆவணங்கள்லாம் சேகரிக்கணுமோ அதன் அடிப்படையில எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு அதன் அடிப்படையில ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் நெருங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ச்சியா அரசியல் நோக்கர்கள் பேசிட்டு இருக்காங்க. அதை கிட்டத்தட்ட உறுதி செய்யும் வகையில தான் இன்னைக்கு பெரியசாமிக்கு சொந்தமான வீடுகள்லையும் அவரோட சொந்தமான இடங்கள்லையும் சோதனை நடத்திக்கிறாங்க. குறிப்பா சென்னையில பசுமொழி சாலையில இருக்கக்கூடிய பெரியசாமி அமைச்சரா இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரா இருக்கிறதுனால அவருக்கு அதிகாரப்பூர்வமான அரசியல் சென்னை பசுமை வழிச்சாலையில இருக்குது. அந்த வீட்டுல சோதனை நடத்திருக்காங்க. அதே மாதிரி எம்எல்ஏ விடுதியிலையும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்போட சோதனை நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி அவருக்கு சொந்தமான திண்டுக்கல் வீட்லயும் சோதனை நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அவரது மகனும் பழனி எம்எல்ஏமான செந்திக்குமாருக்கு சொந்தமான இந்த சீலப்பாடி வீட்லயும் சோதனை நடத்துறாங்க. அதே மாதிரி பெரியசாமியோட மகள் இந்திராணி வீட்லயும் சோதனை நடத்துறாங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள். இதனால தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சோதனை அடிப்படையில பெரியசாமி கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி சொல்லப்படுறதுனால திமுக தலைமை உண்மையிலேயே ஒரு பெரிய நெருக்கடிக்கு ஆளாயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதனால பாத்தீங்கன்னா இந்த சோதனை நடக்கக்கூடிய இடங்கள்ல சென்னையிலேயா இருக்கட்டும் திண்டுக்கல்லையா இருக்கட்டும் எல்லா இடங்கள்லயுமே திமுகவினர் குவிஞ்சிருக்காங்க. இதனால அங்க ஒரு பரபரப்பான சூழல் உருவாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, பெரியசாமி மீதான வழக்கு என்ன, அவர் வீட்டுல ஏன் சோதனை நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. குறிப்பா இந்த இதுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் சொல்லப்படுது. அதாவது 2006 முதல் 2010 வரை அமைச்சர் இருந்தாரு பெரியசாமி. அப்போதைய காலகட்டத்துல அவர் வருமானத்துக்கு அதிகமா 2 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததா கூறப்படுது. இது தொடர்பாக ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை இப்போ வழக்கு பதிவு செஞ்சாங்க. யார் யார் மேலனா பெரியசாமி, அவரோட மனைவி சுசீலா மற்றும் அவரோட மகள் இந்திராணி மற்றும் அவங்க 2 மகன்கள் செந்தில்குமார், பிரபு ஆகிய 5 பேர் மேலுமே லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு பண்ணாங்க. இந்த வழக்கு திண்டுக்கல் நீதிமன்றத்துல இருந்துச்சு. இந்த வழக்கை விசாரிச்ச திண்டுக்கல் நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, போதிய ஆதாரங்களும் ஆவணங்களும் லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை ரத்து செய்ததோட பெரியசாமி உள்ளிட்ட 5 பேரை விடுவிச்சாங்க அந்த வழக்குல இருந்து. இதை எதிர்த்து என்ன பண்ணாங்கன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு சொன்னாங்க. அந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரிச்ச சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வழக்குல பெரியசாமியை விடுவித்தது தப்பு, அவர் மீது விசாரணை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திண்டுக்கல் நீதிமன்றத்தோட உத்தரவை ரத்து செய்ததோட லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவிட்டாங்க. இது அமைச்சர் பெரியசாமிக்கு ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்குச்சு. இதன் சூழ்நிலையில பெரியசாமி என்ன பண்ணாருன்னா, உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு தாக்கல் பண்ணாரு. இந்த மேல்முறையீடு வழக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதி வர இருக்குது. இத்தகைய சூழல்ல தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இப்ப பெரியசாமிக்கு சொந்தமான வீடுகள்லையும் அவருக்கு சொந்தமான இடங்கள் அவரோட உறவினர்கள் மற்றும் மகள் வீடுகள்லையும் சோதனை நடத்திட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டது. ஏற்கனவே அண்ணாமலை ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. தொடர்ச்சியா இனிமே தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் சில
முக்கிய அமைச்சர்கள் வந்து இதுக்கு போவாங்க, சிறைக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இவர் எடப்பாடி பழனிசாமியும் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சும்போது ஒரு கோரிக்கையை வச்சாரு. அதாவது தமிழ்நாட்டு இதுல வந்து மீண்டும் வெற்றி பெறணும், சட்டமன்ற தேர்தலில் வந்து ஓரளவுக்கு வெற்றி பெறணும்னா அதுல இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களை வந்து சிறைக்கு அனுப்புனாதான் வந்து நம்ம மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும். அதன் அடிப்படையில் முக்கியமான அமைச்சர்கள் மீது இருக்க வழக்குகளை வந்து சீக்கிரம் விசாரிங்க. சீக்கிரம் விசாரிச்சாதான் வந்து அவங்கள வந்து ஒரு நெருக்கடிக்கு உட்பட முடியும். அந்த நெருக்கடி அடிப்படையில வந்து அவங்க நம்ம தேர்தலில் வந்து சரியா பணியாற்ற மாட்டாங்க. அதை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த இடத்துல இது பண்ணி அந்த அவங்க ஒவ்வொரு மீதான வழக்குகள் அவங்க கைது செய்யப்பட்டாங்கன்னா அது தொடர்பான விஷயங்களை வந்து நம்ம தேர்தல் பிரச்சாரத்துல பயன்படுத்தி நம்ம எளிதா வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னதாக பாஜக தலைமைக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி சொன்னதை வந்து பல்வேறு அரசியல் நோக்கர்களும் சரி, மூத்த பத்திரிகையாளர்களும் சரி தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வருகிறாங்க. இத்தகைய சூழல்ல தான் பெரியசாமி வீட்டுல இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறதா சொல்லப்படுகிறது. ஆனா உண்மையிலேயே வந்து பெரியசாமி வீட்டுல எதுக்காக அமலாக்கத்துறை சோதனைகள் நடத்துறாங்க அப்படிங்கிறது உண்மையே இதுவரைக்கும் எந்த தகவலுமே வந்து அதிகாரபூர்வமா தெரிவிக்கப்படல. இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்ய அந்த வழக்கின் அடிப்படையிலையா, இல்ல வேற ஏதாவது வந்து பணப்பறி சட்டவிரோத பணப்பறிப்பு தொடர்பான வழக்கா அப்படிங்கிறது எதுவுமே தெளிவா இல்லைங்கிறதுனால திமுக தரப்புல வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா திமுக நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.